சமீபத்தில் தருமபுரம் ஆதீனம் அவர் மிரட்டப்படுகிறார். மாசிலாமணி என்கிற தருமபுரி ஆதீனம் பாஜகவினரால் அவரது ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோக்களை வெளியிடுவதாக சொல்லி பல கோடி கேட்டு மிரட்டப்படுகிறார். சரி, இப்படி ஆன்மீகவாதிகள் பாலியல் சர்ச்சையில் சிக்குவது ஏன்? ஆன்மீகமும் ஆபாசமும் இது ஒரு தொடர்கதை. இந்த தொடர்கதை என்ன சொல்ல வருகிறது? ஆன்மீகம் ஏன் ஆபாசத்துடன் தொடர்பு படுத்தப்படுகிறது? வாருங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். ஆன்மீகமும் ஆபாச சர்ச்சையும் பிரிக்க முடியாத ஒன்றுடன் ஒன்று பிணைந்த ஒன்றாக இந்திய பாரம்பரியத்தில் உள்ளது போன்று தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இது புதிதல்ல. வட இந்தியாவில் தேரே சச்சா சௌதா என்ற ஆன்மீக அமைப்பின் தலைவர் குர்மித் ராம் ரஹீம் என்பவர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக 2002ஆம் ஆண்டு சாத்வி என்ற பெண் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அதன் மூலம் அந்த ஆன்மீக குருவின் மீது உள்ள பாலியல் குற்றச்சாட்டு பொதுவெளிக்கு வருகிறது. இப்படியான பாலியல் குற்றச்சாட்டு மற்றும் ரஞ்சித் சிங் என்ற பத்திரிகையாளரின் கொலை வழக்கு போன்றவற்றில் தண்டனை பெற்ற இந்த ஆன்மீக குரு தற்போது ஹரியானா சிறையில் தண்டனை அனுபவித்து வருகிறார். அடுத்ததாக ஆசாராம், செல்லமாக பாபுஜி என்று அழைக்கப்படும் ஆன்மீக குரு, அவர் மீது ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தன்னை வாய்வழி புணர்ச்சிக்கு அளித்ததாகவும் குற்றம் சாட்டுகிறார். அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு அந்த சாமியார் தற்போது ஜோத்பூரில் உள்ள சிறைச்சாலையில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகிறார். சரி, ஏன் தமிழகத்தில் இல்லையா? பிரேமானந்தா என்ற ஆன்மீகவாதி ஆன்மீக குரு பல பாலியல் சர்ச்சை, கொலை என 90களில் பிரபலமானார். அந்த வழக்குகள் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளி என தண்டனை அனுபவித்து தண்டனை பெறும் காலத்திலேயே அவர் இறந்தும் போனார். கதவை திற காற்று வரட்டும் என குமுதத்தில் எழுதி பிரபலமான நித்யானந்தா அவரும் கதவை திறந்தார். ஆனால் காற்று வரவில்லை. நமக்கு ஒருவித ஆச்சரியம்தான் வந்தது. சாதாரண நமக்கே ஆச்சரியம் என்றால் இந்த ஆன்மீக குருவை பின்பற்றும், இந்த ஆன்மீக முறையை பின்பற்றும் மக்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமாக இருந்திருக்கும். அப்படிதான் அப்போதைய சன் நியூஸ் தொலைக்காட்சியில் இரவு 9 மணிக்கு ஒரு வீடியோ ஒளிபரப்பானது. அது நித்யானந்தாவின் படுக்கை அறை. அங்கே தமிழின் மிக பிரபலமான ஒரு நடிகை அவருடன் சல்லாபித்துக் கொண்டிருக்கிறார் நித்யானந்தா. அதன் பிறகு தான் ஆன்மீக ஆராய்ச்சியில் ஈடுபட்டதாக கூறி அந்த காட்சியை நியாயப்படுத்தினார். பின்பு தான் ஆன்மையே இல்லாதவன் என சொல்லி அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் பார்த்தார். ஆனால் தற்போது கைலாசா என்ற புது நாட்டையே உருவாக்கி அதற்கு அதிபராக எங்கிருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இப்போதும் யூடியூபில் லைவ் காணொளிகளின் மூலம் அவர்களது பக்தர்களுக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார் நித்யானந்தா. அமெரிக்காவில் இருந்தபோது அங்குள்ள ஒரு சிஷ்யை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளார். இதில் இருந்து எல்லாம் தப்பித்துக் கொண்டு அவர் தனித்தீவு கைலாசாவிற்கு சென்று விட்டார். இப்படி ஆன்மீக குருக்களும் அவர்கள் மீதான பாலியல் சர்ச்சைகளும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து கொண்டே இருக்கிறது. ஏன் ஆன்மீகத்தில் ஆண் பெண் பால் உணர்வுக்கு தொடர்பில்லையா? ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் தங்கள் பால் உணர்வு, அதன் இச்சையை காண்பிக்க கூடாதா? ஆன்மீகம் சொல்லும் துறவு என்றால் என்ன? எல்லாவற்றையும் துறந்து போவது முக்கியமாக தனது பாலியல் இச்சையையும் துறந்து கொண்டு போவது முக்கியமானதா? ஏன் பாலியல் உணர்வு புனிதமாக கருதப்படுவதில்லை? பாலியல் உணர்வு பெற்ற ஒரு மனிதர் புனிதமானவர் இல்லை என
ஏன் சொல்கிறார்கள்? இந்த சர்ச்சை இப்போது மட்டுமல்ல. டான் பிரவுன் எழுதிய தி டாவின்சி கோட் என்ற நாவல் 2003ஆம் ஆண்டு வெளிவருகிறது. இயேசு கிறிஸ்துவிற்கு ஒரு மனைவி இருந்தார். அவர் பெயர் மேரி மகதலின். அவர் மூலமாக ஒரு குழந்தையும் அவருக்கு பிறந்தது. அதன் சந்ததிகள் இப்போதும் இருக்கிறார்கள். அந்த இரத்த வழி உறவை பாதுகாப்பதற்காக ஒரு போர்ப்படையே இயங்கி வருகிறது என்ற சர்ச்சைக்குரிய ஒரு நாவலை எழுதி வெளியிட்டார் டான் பிரவுன். முக்கியமாக டான் பிரவுன் சொல்வது, அந்த நாவலின் கருத்து 99% புனைவு அல்ல, அது ஒரு உண்மை. எல்லோரும் புனிதராக கருதும் இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்தார். இந்த நாவல் 2006ஆம் ஆண்டு திரைப்படமாகவும் வந்தது. உலகம் முழுவதும் சர்ச்சையை கிளப்பிய அந்த திரைப்படம் இந்தியாவிலும் ஏன் தமிழகத்திலும் திரையிட கிறிஸ்தவர்கள் தங்கள் எதிர்ப்பை மிகவும் ஆக்ரோஷமாக தெரிவித்தார்கள். அதே மீறி அந்த திரைப்படம் சில கட் செய்யப்பட்ட காட்சிகளுடன் இந்திய திரையரங்குகளில் உலா வந்தது. சரி, இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்தார் என்ற செய்தி ஏன் கிறிஸ்தவ மக்களை காயப்படுத்துகிறது? கடவுள் தன்மை பாலியல் இச்சைகளால் அழிந்து போகக்கூடியதா? ஆன்மீகம் பாலியல் இச்சைகளை எதிர்க்கிறதா? அப்படி பார்த்தால் இறைவன் என்பவன் ஒரே ஒரு பால் மனிதர்களே படைத்திருக்கலாம். பார்க்கும் இடமெல்லாம் ஆண்களோ அல்லது பார்க்கும் இடமெல்லாம் பெண்களோ படைத்திருக்கலாம். ஏன் இறைவன் ஆணையும் பெண்ணையும் படைத்தார்? ஏன் இறைவன் ஆதாமை படைத்த பின் அவரது விலா எலும்பை உடைத்து பெண்ணை படைத்தார்? இஸ்லாமிய மதத்திலும் கிறிஸ்தவ மதத்திலும் முதல் இறை தூதராய் வாழ்ந்த ஆதாம் பாலியல் உணர்வில் திளைத்தவர். ஏன் அவரை முதல் இறை தூதராக நாம் கருத முடியாதா? அதன் பின் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இறை தூதர்கள் பெரும்பாலும் குடும்பஸ்தர்கள், மனைவி மக்களுடன் வாழ்ந்தவர்கள். முக்கியமாக இஸ்லாம், கிறிஸ்தவம், யூத மதத்திற்கு மூலமாக விளங்கும் ஆபிரகாம் அல்லது இப்ராஹிம் 2 மனைவிகளுடன் வாழ்ந்தவர். சாராள் என்ற மனைவிக்கு பிறந்த ஒரு வழி கிறிஸ்தவ மதமாகிறது. மற்றொரு மனைவிக்கு பிறந்த இஸ்மாயில் வழியாக இஸ்லாமிய மதம் தொடர்கிறது. ஆபிரகாம் யூத மதத்திலும் மிகப்பெரிய இறை தூதராக கருதப்படுகிறார். இருந்த போதிலும் அந்த வழியில் வந்த இயேசு கிறிஸ்து ஒரு மேரி மகதலினா என்ற மனைவியுடன் வாழ்ந்ததை கிறிஸ்தவம் ஏன் ஏற்க மறுக்கிறது? புனிதத்தன்மை உடலுறவால் கெட்டு போய்விடுமா? ஒருவேளை உடலுறவு கொண்டால் கடவுள் என்ற நிலையிலிருந்து இறங்கி விடுவார்களா என்ற கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. இப்படியான ஆன்மீகம் பாலியல் உணர்வுகளுக்கு இடமில்லாத ஒன்றா? துறவு பாலியல் இச்சைக்கு இடமில்லாத ஒன்றா? அவ்வளவு ஆபாசம் உடலுறவு அவ்வளவு கொச்சையானதா? சொல்ல போனால் நீங்கள் நான் அனைவரும் உடலுறவின் மூலம் பிறந்தவர்கள். தாய் தந்தையர் தங்களை பகிர்ந்து கொண்டு உயிர்களை உருவாக்குகிறார்கள். இயற்கை இனப்பெருக்கம் மூலம் பல்கி பெருகி ஒரு உன்னதமான உலகத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆன்மீகம் பாலியல் உணர்வை, பாலியல் உறவை சர்ச்சையாக கருதுவது இன்னும் ஆச்சரியமான விடயமாகவே இருக்கிறது. இந்த ஆச்சரியத்திற்கான விடை நம்மிடம் இல்லை. இந்த காணொளி பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்யுங்கள். நான் கலைச்செல்வன், இது கதாகுரு. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.